ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல நாம கோதுமை கோதுமை ரவை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போறோம், லட்டு பண்ண போறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூன். கோதுமை ரவை, கோதுமையில் பண்ணுறாங்க இல்லையா ரவை, இதை ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்து பாருங்க, இது நல்லா இருக்கும். ரவை லட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, நெய் சூடாயிடுச்சு. நம்ம ரவையை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கணும். 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கலரே சேஞ்ச் ஆகும். அதுக்கு வறுத்துக்கணும். மேலே லட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது தாங்க. ஏன்னா கோதுமை மாவு இல்லையா, கோதுமை பண்ணுறாங்க இல்லையா, அதனால கோதுமை இது ஒன்றும் பாதியமாக ஒடிச்சு அது வருது. கோதுமை ரவை ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா கைவிடாமல் 10 நிமிஷம் நல்லா வறுக்கணும். நீங்கள் இது கலர் ஃபுல்லு சேஞ்ச் ஆகும். அப்படியே 10 நிமிஷத்தில் லட்டு ரெடி ஆகிடுங்க. கஷ்டமே இல்லாத ஈஸியாக சீக்கிரமாக பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் லட்டு. இது நல்லா இது பாருங்கள், நல்லா வறுத்துக்கணும். நல்லா கலர் வந்துச்சு பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம கப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், இந்த கப்பில் ரவை எடுத்தோம், அதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கப்பில் 3 கப்பு தண்ணி, கரெக்டாக 3 கப்பு ஊற்றுங்க. நல்லா கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். நல்லா வெந்துடும். பாருங்க, 10 நிமிஷம் விட்டு மூடி எடுத்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி எல்லாம் இந்த ரவை வெந்த வரணும். நல்லா கலக்கி விட்டு மூடி வைங்க. தண்ணி சுண்டி பாருங்க, தண்ணி எல்லாம் சுண்டி கெட்டியாயிடுச்சு. இது வெந்துச்சா பாருங்க, வெந்து குண்டு குண்டாயிட்டு இருக்குது. கொஞ்சம் அமுங்கினா போதும், ரொம்ப வேக வேணாம். அப்படி அமுங்குற மாதிரி. இப்போ நம்ம சர்க்கரை எந்த கப்பில் ரவை எடுத்துங்களோ 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். கப்பு சர்க்கரை போட்டால் இது மெல்ட் ஆகும். சர்க்கரை கொஞ்சம் தண்ணியாகவும் நல்லா இதையும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கணும். நல்லா வெந்து சர்க்கரை 1 கப்பு, ரவை 1 கப்பு, கோதுமை ரவை 1 கப்பு. அவ்வளோதாங்க, சிம்பிளாகிடும். கொஞ்சம் ஃபுட் கலர் கலந்துக்குங்க, அப்புறம் லட்டு நல்லாயிருக்கும் கலராக. வேண்டான்னா விட்டுருங்க. ஃபுட் கலர் கலந்தால் நல்லா லட்டு கலர் வரும். கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு போட்டுக்கோங்க போதும். தண்ணியில் போட்டு கலக்கி மூடி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக. நல்லா ஆறிடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சு ஆற விடணும். உடனே அது பாருங்க, நல்லா வெந்து வந்துட்டு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கையில் பாருங்க நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸு லட்டை நம்ம இந்த மாதிரி லட்டை பிடிச்சி இந்த தட்டில் வச்சுக்கலாம். சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, லட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே லட்டு உண்டை பிடிச்சிட்டு பாருங்க, எல்லா லட்டும் பிடிச்சாச்சு. சூப்பராக வந்துக்குது பாருங்க. 1 கப்பு கோதுமை ரவை வச்சு நம்ம ஒரு லட்டு பண்ணிட்டோம். பாருங்க, 1 கப்புக்கு 1/2 kg லட்டு வந்திருக்குது. 1 கப்பு ரவைக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். பாருங்க பாருங்க, நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இந்த லட்டு யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காம
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்வினி சீக்ரெட்ட சர்ப்ரைஸ் பண்ணுங்க.